ஹாய், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யோகாஸ் மெனு சேனல். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சில்லி சப்பாத்தி. இந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்திலாம் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம எப்படி சில்லி சப்பாத்தி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு நிறைய சப்பாத்தி லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சுன்னா ரெண்டு சப்பாத்தியாக எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணும்போது நல்லா நூடுல்ஸ் மாதிரி வரும். இந்த சில்லி சப்பாத்தி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சப்பாத்திலாம் மீதமாயிடுச்சுன்னா இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா வடை சட்டியில் வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாத்தூள் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கணும் தக்காளி. அப்படின்னா தான் அந்த சப்பாத்தியில் வந்து அந்த இது வந்து ஒட்டும். நீங்கள் ட்ரையாக வதக்கிட்டிங்கன்னா அந்த இது ஒட்டாது. நல்லா ஜாம் மாதிரி ஆகிற மாதிரி நல்லா மசிச்சு விட்டு வதக்கி வச்சுக்கோங்க தக்காளியை. அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி நம்ம கட் பண்ணி வச்சதை போட்டு நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 5 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு லைட்டாக சூடானோடனே இது கொத்தமல்லி இலையை நறுக்கி வச்சுக்கோங்க, அதை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஈஸியஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். அவ்வளோ வேலைகள் இருக்காது இந்த ரெசிபிக்கு. சப்பாத்தி மீந்து போயிடுச்சுன்னா டக்குன்னு இந்த ரெசிபியை போட்டு செஞ்சு பார்த்துருங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி இலை தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அவ்வளோதான், சூடான சில்லி சப்பாத்தி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.